அப்படிதானுங்களே. கைவிட்டகலா பெரும்பொருள் கையில் அது இருக்கணுமா? அது எப்போ இருக்கும்? எப்போ இருக்கும்? அறத்தோடு அறத்தோடு இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட வர்றது. அறத்தோடு இருக்குல்ல, அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க, இதுக்கு திருக்குறள்ல ஒரு இடம் இருக்கிறது. அதை நீங்க போய் பார்த்துக்கோங்க. நான் சொல்லிடுறேன், ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லிடுறேன். அதாவது அந்த பொருள் நம்ம கிட்ட பொருள் வந்துருச்சு, சரிதானுங்களா? வந்துருச்சு. அந்த வந்த பொருள் விலகாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னா, இப்ப அறம் செய்யணும், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் வழக்கமா நம்ம சொல்ற செய்தி தான். அத கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டுபவர். அதாவது அது 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 திருக்குறள்ல இருக்குங்க, நீங்க போய் பாருங்க. அதாவது அது என்ன செய்யணுமா, இப்ப யாரோ ஒருத்தர் இப்ப நம்ம குழந்தையாவே இருக்கிற நம்ம வீட்டு குழந்தையே வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டு குழந்தையே இருந்தா கூட அவங்கள என்னன்னா கடிதோச்சி வேகமா ஓங்கணுமா. ஆனா என்ன செய்யணுமா, அப்படி 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 கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காமை வேண்டும். ரொம்ப நாளைக்கு பணம் உங்களை விட்டு போகாம இருக்கணுமா, நான் அதை விட ஒரு படி மேலே போயிருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு பணம் உங்ககிட்ட இருக்கணுமா, இவர் சொல்றாரு. இது திருக்குறள்ல இருக்குங்க, இந்த குறளை நீங்க போய் எடுத்து பாருங்க. கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கம் நீங்காம. ரொம்ப நாளைக்கு பணம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னா இதே மாதிரி பயன்பாட்டுல நீங்க தொடர்ந்து செல்லுங்க அப்படின்ற செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. இந்த அளவில் வந்திருக்கக்கூடிய உங்கள் பொன்னார் திருவடி